புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9, 10, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413 2357202. வணக்கம். செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசு. செய்திகள் தொடர்கின்றன. கடலூர் பெரியார் கலைக்கல்லூரி 3ஆம் கட்ட மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு. கடலூர் பெரியார் கலைக்கல்லூரியில் 2024-2025 கல்வியாண்டுக்கான 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த ஜூன் 10 முதல் 15 வரை முதல்கட்ட கலந்தாய்வும், அதனைத் தொடர்ந்து ஜூன் 24 முதல் 28ஆம் தேதி வரை 2ஆம் கட்ட மாணவர் சேர்க்கை கலந்தாய்வும் நடைபெற்றது. இன்னும் சில பாடப்பிரிவுகளில் புதுவை அரசால் தடை செய்யப்பட்ட நெகிழியை பயன்படுத்தினால் ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாசுபடாமல் இருப்பதற்காக ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் நெகிழி பைகள் உள்ளிட்டவற்றை தடை செய்வது அவசியம். நெகிழி பயன்பாட்டு தடைகளை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து செயல்படுத்த வேண்டும். நெகிழி பயன்பாடு குறித்து புகார் வரும் பகுதிகளுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் சென்று களாய்வு மேற்கொள்ள வேண்டும். தடை செய்யப்பட்ட நெகிழிப்பை உள்ளிட்டவற்றை பயன்படுத்துவோருக்கு ரூபாய் 10,000 வரை அபராதம் விதிக்கலாம். அதே நேரத்தில் நெகிழி பொருட்களுக்கு பதிலாக மாற்றுப் பொருட்களையும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அறிமுகப்படுத்துவது அவசியம். நெகிழி பொருட்களின் பயன்பாடு தொடர்பான துணை விதிகளை அறிவிக்காத உள்ளாட்சி அமைப்புகள் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் அதனை வெளியிட வேண்டும். புதுச்சேரியில் அனைத்து கொம்யூன் பஞ்சாயத்து அமைப்புகளிலும் சோலை விற்பனை அரங்குகள் அமைத்து நெகிழிக்கான மாற்றுப் பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் BSc செவிலியர் படிப்புகளுக்கான எழுத்துத் தேர்வு புதுச்சேரி, காரைக்கால் உட்பட 10 மையங்களில் வரும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. புதுவை மாநில சுகாதாரத்துறை இயக்குநரும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியுமான ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை சுகாதாரத்துறை சார்பில் BSc செவிலியர் படிப்புகளுக்கான சென்டாக் அரசு ஒதுக்கீட்டுக்கான இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதற்கான எழுத்துத் தேர்வு ஜூலை 14ஆம் தேதி நடைபெறுகிறது. அதன்படி பிராந்திய வாரியாக புதுச்சேரியில் 6 மையங்களிலும், காரைக்காலில் 2 மையங்களிலும், மாஹே மற்றும் ஏனாமில் தலா 1 மையத்திலும் எழுத்துத் தேர்வு நடைபெறுகிறது. தேர்வுக்கான தேர்வரை அனுமதிச் சீட்டு சென்டாக்கின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் 10ஆம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி கும்பல் கூறியதை நம்பி 13 பேர் 95,29,000 இழந்துள்ளது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த வெங்கடேசனுக்கு அவரது நண்பர் ஆன்லைன் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று ஒரு வர்த்தக இணையதளத்தை பரிந்துரைத்துள்ளார். அதில் அவரும் பல பரிவர்த்தனைகளாக 92 லட்சம் முதலீடு செய்துள்ளார். பிறகு சம்பாதித்த தொகையை எடுக்க முடியாமல் மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். மேலும் பணித்திட்டைச் சேர்ந்த அஸ்வினி 1,49,000, காமராஜ் நகரைச் சேர்ந்த ஜெயந்த் 25,000, அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த இளம்பருதி 10,000, கோரிமேட்டைச் சேர்ந்த இருதயராஜ் 50,000 என
பல்வேறு முறைகளில் இணையவழி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். மேற்கூறிய நபர்கள் உட்பட மொத்தம் 13 பேர் ஆன்லைன் மோசடி கும்பல் கூறியதை நம்பி 95,29,000 இழந்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி திருச்சிற்றம்பலம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா சம்ரோக்ஷணத்தை முன்னிட்டு முதல் கால 2ஆம் கால ஹோம பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி திருச்சிற்றம்பலம் ராமானுஜர் நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில். இந்த திருக்கோவிலின் ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா சம்ரோக்ஷணம் 12ஆம் தேதி காலை நடைபெறுவதையொட்டி இன்று காலை அனுக்ஞை, ரக்ஷாபந்தனம், தீர்த்தங்கள் எடுத்து வருதல், கும்பஸ்தானம் மற்றும் முதல் கால ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட பெருமாளுக்கு சதுஸ்தான பூஜை, பூர்ணாகதி, சாற்றுமுறை நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து பட்டாச்சாரியார் வேத மந்திரங்கள் ஓத திவ்ய பிரபந்த சேவை செய்யப்பட்டு மாலை 2ஆம் கால பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து 12ஆம் தேதி கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு புனித நீர் ஊற்றப்பட்டு அஷ்டபந்தன மகா சம்ரோக்ஷணம் நடைபெறவுள்ளது. தொடர்ந்து அன்றிரவு திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகின்றது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்து வருகின்றனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Joe Salukas. புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் எஸ்ஐ. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 04132357 செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக 2 இளைஞர்களை 4 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான திருச்சிற்றம்பலம் பகுதியைச் சேர்ந்தவர் திலகராஜ், தனியார் நிறுவன ஊழியர். இவரது உறவினர் ஸ்ரீகாந்த். திலகராஜுக்கும் ஸ்ரீகாந்துக்கும் முன்பகை உள்ளது. இந்த நிலையில் திலகராஜ் தனது நண்பர்கள் சந்தோஷ் என்கிற வீரன், தேவா ஆகியோருடன் சேதராப்பட்டில் உள்ள தனியார் மதுபான கடையில் மது அருந்த சென்றுள்ளனர். மதுக்கடையில் பீர் பாட்டில்களை வாங்கிக் கொண்டு வாசலில் நின்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் அங்கு வந்த ஸ்ரீகாந்தின் உறவினர் பாண்டியன் உள்ளிட்ட 4 பேர் வந்துள்ளனர். அவர்கள் திலகராஜிடம் ஸ்ரீகாந்துடன் ஏன் தகராறு செய்கிறாய் என்று கேட்டு தகாத வார்த்தையால் திட்டியுள்ளனர். இதில் பாண்டியன் கீழே கிடந்த கருங்கல்லை எடுத்து திலகராஜின் நெற்றியில் ஓங்கி அடித்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனை தடுக்க வந்த சந்தோஷ் மற்றும் தேவாவையும் 4 பேர் சேர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திலகராஜ் அளித்த புகாரின் அடிப்படையில் சேதராப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து 4 பேரையும் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மேல் திருக்காஞ்சி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள புதுச்சேரி ஆதிக்குடி காட்டுநாயகன் பழங்குடியினர் மக்கள் இயக்கத்தின் பேர் பலகையினை டாக்டர் ராம்குமார் திறந்து வைத்தார்.
புதுச்சேரி மேல் திருக்காஞ்சி பாலமுருகன் நகரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள புதுச்சேரி ஆதிக்குடி காட்டுநாயகன் பழங்குடியின மக்கள் இயக்கத்தின் பெயர் பலகை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. சங்கத் தலைவர் தனபால் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் மாசலாமணி, செயலாளர் பரசுராமன், பொருளாளர் வீரமணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ராம்குமார் கலந்து கொண்டு பேர்பலகையினை திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் துணைத் தலைவர்கள் சேகர், சக்திவேல், ரமேஷ் உட்பட சங்க உறுப்பினர்கள் மற்றும் பழங்குடியின மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். செய்திகள் தொடர்கின்றன. இயக்குனர் SR பிரபாகரன் தயாரித்து இயக்கும் ரெக்கை முளைத்தேன் படத்திற்கு தணிக்கை குழு UA சான்றிதழ் வழங்கியுள்ளது. தானியா ரவிச்சந்திரன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இயக்குனர் SR பிரபாகரனின் ஸ்டோன் எலிபென்ட் கிரியேஷன் நிறுவனம் தயாரித்துள்ள புதிய படம் ரெக்கை முளைத்தேன். இந்த படத்தை கடந்த வாரம் பார்த்து தணிக்கை குழுவினர் இன்றைய இளைஞர்களுக்கான திரைப்படம் என பாராட்டி UA சான்றிதழ் வழங்கியுள்ளனர். இப்படம் குறித்து இயக்குனர் SR பிரபாகரன் கூறியதாவது: இது நான் சொந்த நிறுவனம் துவக்கி தயாரிக்கும் முதல் திரைப்படம். எனது முதல் தயாரிப்பு என்பதால் நான் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறேன். இப்படம் முழுக்க முழுக்க கல்லூரி இளைஞர்களுக்கானது. இப்படத்தின் மிக முக்கிய கதாபாத்திரத்தில் கிரைம் பிரான்ச் அதிகாரியாக தானியா ரவிச்சந்திரனும் மற்ற முக்கிய கதாபாத்திரங்களில் ஜெயபிரகாஷ், ஆடுகளம் நரேன், கஜராஜ், ஜீவா ரவி, மீரா கிருஷ்ணன் ஆகியோர் நடிக்க இவர்களுடன் 5 புதுமுகங்களை அறிமுகம் செய்கிறேன் என்றார். இப்படத்தின் பின்னணி இசையை தரண்குமார் அமைக்க, பாடல்களுக்கு தீசன் இசையமைக்க, கணேஷ் சந்தானம் ஒளிப்பதிவில் பிஜு டான்போஸ்கோ படத்தொகுப்பு செய்துள்ளார். இப்படத்தின் இணை தயாரிப்பாளர்களாக A. முனேஸ்வர், K. தீரா ஆகியோர் இணைந்துள்ளனர். இப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் விரைவில் வெளியாகிறது. செய்திகள் தொடர்கின்றன. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சுதந்திர பொன்விழா நகரில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் 25 லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணியினை வைத்திலிங்கம் MP ஆய்வு செய்தார். புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதியிலிருந்து ரூபாய் 25 லட்சம் மதிப்பில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சுதந்திர பொன்விழா நகரில் சாலை அமைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இதனை நேரில் சென்று ஆய்வு செய்த வைத்திலிங்கம் MP விரைந்து பணிகளை முடிக்குமாறும் சாலைகளை தரமாக அமைக்குமாறும் அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். இந்த ஆய்வின் போது காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உட்பட அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் உருளையன்பேட்டை தொகுதியில் நடைபெற வேண்டிய பணிகள் தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் தொகுதி MLA நேரு ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற வேண்டிய பணிகள் தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் தொகுதி MLA நேரு தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தொகுதியில் மேற்கொள்ளப்படும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் இருபுற வாய்க்கால்கள் அமைத்தல் போன்ற பணிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் செயற்பொறியாளர் ராஜாகிருஷ்ணன், உதவி பொறியாளர்கள் பார்த்தசாரதி, பன்னீர்செல்வம் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9, 10, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Velalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413 2357 202.